ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கஸ்டர்ட் புட்டிங் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே கஸ்டர்ட் பவுடர் தான். நான் கஸ்டர்ட் பவுடரில் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சாட்ட பச்சை பால் தான். இதை இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாலை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நம்ம சூடு பண்ணணும். அதுக்குன்னு பாலை நல்லா கொதிக்க காய்ச்ச வேண்டாம். லைட்டாக ஆவி வந்தாலே போதும். பால் இந்த அளவுக்கு சூடானதும் நம்ம இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும். எனக்கு மும்பையில் உள்ள ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த ஜீனி நல்லா கரையணும். அது வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கிளறி விடலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கஸ்டர்ட், நீர்மோர், அதாவது சம்பாரம் சொல்லுவோம் எங்கள் ஊரில், அது பானக்கம் இதெல்லாம் சேர்த்து நம்ம குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வேறொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு பாலுக்கு தான் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குறைவாக கூடுதலாக உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கப்பு போல் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கட்டி இருந்தாலும் நம்ம பாயில் பண்ணும்போது கஸ்டர்ட் சரியாக வராது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டர்ட் பவுடரில் பால் சேர்த்து இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாலில் நம்ம சேர்த்த ஜீனியும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி கிளறும் போதே பால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்டி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. டக்குன்னு கட்டியாயிரும். போதும். இப்போ நம்ம சேர்த்த கஸ்டர்ட் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அப்படியே ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கஸ்டர்ட் திக்காகும். ஸோ ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு கஸ்டர்ட் நல்லா ஆறி இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பனானா இந்த மாதிரி தின் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக போம்கிரானைட் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் க்ரீன் கிரேப்ஸ், இது பெருசாக இருந்ததுனால நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஆரஞ்சு பீல் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூடவே பைனாப்பிள், மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், பிளாக் கிரேப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமாக பிடிக்குமோ அதையே சேர்த்துக்கோங்க. ஆனால் எந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலும் இந்த கஸ்டர்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 hour தூக்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா ஜில்லுன்னு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நிறைய கிட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட்டை தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கஸ்டர்டில் உள்ள டேஸ்ட்லேயும் ஃப்ளேவர்லேயும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சர்வ் பண்ணும்போது இந்த ஃப்ரூட் கஸ்டர்டு கூட கொஞ்சமாக ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூட சேர்க்கலாம். கூடவே கொஞ்சம் கார்னிஷுக்கு கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் லைட்டாக துருவியும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 11:30 போல் இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்டா மத்தியானம் லஞ்சு வரைக்கும் நமக்கு பசியே எடுக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் பால் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.